சட்டம் கற்போம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் பிரிவு 8 இந்த பிரிவில் பொது தகவல் அலுவலர்கள் இந்த பிரிவில் சொல்லப்பட்ட தகவல்களை தர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் இந்த பிரிவில் சொல்லப்பட்ட தகவல்களையே இந்த சூழ்நிலைகளில் தரலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பு போர்த்திறம் சார்ந்த அறிவியல் அல்லது பொருளாதார நலன்கள் அயல்நாட்டுடன் கொண்டுள்ள உறவை பாதிக்கும் அல்லது குற்றம் ஒன்றை தூண்டுவதற்கு ஊக்கமளிக்கும் தகவல்கள். இந்த தகவல்கள்லாம் ஒரு தேசத்தினுடைய இரகசியத்தை காப்பாற்றுகின்ற தகவல்கள். இது போன்ற தகவல்களை தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொது தகவல் அலுவலருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இந்த பிரிவு 8. இது அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த தகவல்களை நாம் மனு செஞ்சோம்னா இந்த பிரிவை காட்டி அதை மறுக்கப்படும். நீதிமன்றத்தால் தீர்ப்பாயத்தால் வெளிப்படையாக தடை செய்யப்பட்ட தகவல்கள். இப்போது ஒரு கோர்ட்டு ட்ரிபுனல் அப்படின்னா தீர்ப்பாயம்னு சொல்லுவாங்க. இப்போ நீதிமன்றமோ ஒரு தீர்ப்பாயமோ வெளிப்படையாக ஒரு சொல்லியிருக்கணும், இந்த தகவல் தடை செய்யப்பட்ட தகவல், இதை தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் பெற முடியாது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருந்தால் அந்த தகவலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் நாடாளுமன்றத்தின் அல்லது மாநில சட்டமன்றத்தினுடைய சிறப்புரிமையை மீறுகின்ற ஒரு தகவல், அவங்களுடைய சிறப்பு உரிமையை பாதிக்கின்ற அளவுக்கு அந்த தகவல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வணிகத்தின் நம்பகத்தன்மை, வியாபார இரகசியம், அறிவுசார் சொத்துடைமை போன்றவை வெளிப்படுத்தப்பட்டால் அது மூன்றாம் தரப்பினர் ஒருவரின் சந்தையிலே போட்டியிடும் நிலைக்கு தீங்காக இருக்கின்ற அந்த தகவலை தர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா, அறிவுசார் சொத்துடைமை அப்படின்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்போ அது போன்ற ஒரு ரகசியம், வியாபாரத்தன்மை, இந்த விஷயத்தை வெளிப்படுத்தினால் அது அந்த மூன்றாம் தரப்பினருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது போல் இருக்கின்ற ஒரு தகவல் தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதே தகவல் பொது நலன் கருதி பொதுமக்களுக்கு நலம் பயக்கின்ற ஒரு தகவலாக இருக்கும் என்றால் அதே தகவல் கூட இந்த சட்டத்தின் மூலம் தர வேண்டும். அப்போ இது யார் இதை முடிவு செய்யணும் அப்படின்னா, ஒரு பொது தகவல் அதிகாரிக்கு இது பொது நலன் சார்ந்த தகவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உளமாற அதை நினைக்கணும். இந்த தகவல் வெளியிட்டால் அது பொதுமக்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருக்கு தெரியுமானால், அவர் உணர்ந்தால் அந்த தகவலை தகவல் பெறும் சட்டத்தில் கண்டிப்பாக தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவில் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஒருவருக்கு அவரது பொறுப்புரிமை தொடர்பான உறவில் கிடைக்கும் தகவல், அத்தகவல் வெளியிடுவது பொதுமக்களின் பேரளவு நலனுக்கு நியாயமாக உள்ளது என்று தகுதித்திறம் வாய்ந்த பொது அதிகார அமைப்புக்கு மன நிறைவு அடைந்தால் இந்த தகவலும் தரலாம். இது தகவல் தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பொது அதிகார அமைப்புக்கு இது பொது நலன் சார்ந்து ஒரு விஷயமாக இருக்கும், இதை வெளியிட்டால் பொதுமக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவர் நினச்சார்னா அந்த தகவல் வெளியிடலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ அயல்நாட்டு அரசாங்கத்திடம் இரகசியமாக பெறப்பட்ட தகவல், இப்போ நம்ம நாடும் ஒரு வெளிநாட்டுக்கிட்டேருந்து நம்ம நாடு ஒரு ரகசியமான ஒரு தகவல் பெறுதுன்னா அது இது கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இது ரகசியம் காக்க வேண்டிய விஷயம்ன்றதுனால இந்த தகவல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நபர் ஒருவரின் வாழ்க்கைக்கு, உடல் பாதுகாப்பிற்கு, தகவலின் மூலத்தை அடையாளம் காண்பதற்கு வகை செய்யும் தகவல் அல்லது சட்டம்
நிறைவேற்றுவதற்கு அல்லது பாதுகாப்பு நோக்கங்களுக்காக இரகசியமாக கொடுக்கப்பட்ட பாதுகாப்பிற்கு அபாயம் விளைவிக்கும் தகவல்கள். இந்த தகவலை வந்து தர வேண்டிய அவசியம் இல்லை. புலனாய்விற்கு அல்லது குற்றவாளிகளை கைது செய்வதற்கு, குற்ற வழக்கு தொடர்வதற்கு தடை செய்யும் தகவல். இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அல்லது ஒரு குற்றவாளியை வந்து கைது செய்யணும். அந்த நோக்கத்தில் வந்து ஒரு புகாரை வந்து விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இந்த தருவாயில் இந்த தகவல் வெளியிட்டால் குற்றவாளியை கைது செய்வதற்கு தடையாக இருக்கும் அப்படின்னு எண்ணினாங்கன்னா இந்த தகவலை வந்து இந்த சட்டத்தின் மூலமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவில் சொல்லுது. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் குழு, செயலாளர்கள் மற்றும் இதர அலுவலர்களின் கலந்தாய்வுகள் குறித்த பதிவேடுகள் உள்ளிட்ட அமைச்சரவை ஏடுகள். இப்போது ஒரு அமைச்சரவை வந்து கூடுது. அந்த அமைச்சரவையில் வந்து ஒரு கலந்தாய்வு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கலந்தாய்வு பற்றின தகவலை வந்து நம்ம தகவல் பெறும் சட்டத்தில் கேட்க முடியாது. அதே சமயம் அந்த கலந்தாய்வு வந்து முற்று பெற்று விட்டது, முடிவு வந்துடுச்சு. இதுதான் அந்த கலந்தாய்வு மூலமாக ஒரு முடிவு பெற்றுவிட்டார் நிலையில் அந்த தகவலை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துவதில் எந்த விதமான தடையும் இல்லை. அது அமைச்சரவையில் ஒரு ரகசியமான ஒரு கலந்தாய்வு நடந்தாலும் கூட ஒரு முடிவை வெட்டிவிட்ட நிலையில் அந்த தகவலை வந்து இந்த சட்டத்தின் மூலமாக கொடுக்கலாம் அப்படின்றது தெளிவாக சொல்லுது. இப்போது எந்த தகவல் தனிப்பட்ட தகவலாக இருக்கிறதோ அது பொது செயற்பாடு அல்லது நலனுக்கு தொடர்புடையதாக இல்லாது இருக்கின்ற பொழுது அல்லது தனி நபரின் அந்தரங்கத்தில் நியாயமற்ற குறுக்கீடு செய்யும்போது அந்த தகவலை தெரிவித்தல் கூடாது. இப்போது ஒரு தனிநபருடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும். அது அந்த தகவலை வந்து வெளியிட்டால் அந்த தனிநபருக்கு வந்து ஒரு பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு வந்து இருக்கின்ற பட்சத்தில் அந்த தகவல் வந்து வெளியிட வேண்டாம் அப்படின்னு வந்து இந்த சட்டத்தில் வந்து சொல்லுது. ஆனால் இதே பிரிவில் இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா இது பெருமளவில் இந்த தனிநபராக விஷயமாக இருந்தாலும் கூட பெருமளவில் இந்த தகவலை வெளியிட்டால் பொதுமக்களுக்கு பொது நலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த தகவலே வெளியிடலாம். இதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. இது வந்து உளமாற அந்த பொது தகவல் அதிகாரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மனநிறைவை அடைந்தால் இந்த தகவலையும் வந்து வெளிப்படுத்தலாம் என்பது தான் இந்த சட்டத்தில் வந்து தெளிவாக சொல்லுது. இந்த பிரிவில் நாம் அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எம்எல்ஏ, எம்பி இவர்களுக்கு தரக்கூடிய தகவல்களை இந்திய குடிமகன் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படின்னா இந்த பிரிவில் ஒரு ஹைலைட் என்னென்னா 100% விழுக்காடு வந்து நம்ம தகவலை பெற்றுவிடலாம் என்பது உறுதி செய்யுது. ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு எம்பிக்கும் ஒரு தகவல் வந்து தரீங்க அப்படின்னா அந்த தகவல் ஒரு சாமானியனுக்கும் தர வேண்டும், அவனுக்கு மறுக்கக்கூடாது. அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு எம்பி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயமும் ஒரு எம்எல்ஏ தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயமும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யுது. ஆகவே இந்த பிரிவிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாசகம் தான். இதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆகையினால் இந்த சட்டத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். பிரிவு 8 வந்து நம்ம படிக்கும்பொழுது எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகம் ஒன்று வரும். என்னென்னா இது பிரிவு 8 வந்து இந்த தகவலை வந்து தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் பொது நலன் சார்ந்த ஒரு தகவலாக இருக்கின்ற பொழுது அந்த தகவல் வந்து பொது அதிகார அமைப்பு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொது அதிகார அமைப்பு மன நிறைவு அடைந்தால் வந்து கொடுக்கலாம் அப்படின்னும் போது அவங்க எப்போ மன நிறைவு வந்து அடையாமல் இருந்தாங்கன்னா இந்த தகவல் வந்து நம்ம பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். இப்போ நம்ம சரியான முறையில் வந்து
தகவலை வந்து நம்ம கேட்குறோம், தகவல் பெறும் சட்டத்தை மனுவை வந்து தயாரிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ பொது அதிகார அமைப்பு வந்து நமக்கு அந்த தகவலை வந்து தரவில்லை என்றாலும், நம்ம ஆணையத்துக்கு போகும்போது, மேல்முறையீடு ஆணையத்தில் போகும்போது இது முழுக்க முழுக்க இந்த தகவலை வெளியிட்டால் இது வந்து பொது மக்களுக்கு நலன்களை பெருமளவுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கின்ற இடத்துல நம்ம இருப்போம். அந்த நம்ம அந்த ஆணையத்தில் வந்து நிரூபிச்சிட்டோம்னா அந்த தகவலை வந்து கண்டிப்பாக நம்மளால் பெற முடியும். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ வந்து இந்த சட்டத்தின் மூலமாக, இந்த பிரிவு மூலமாக முழுக்க முழுக்க இது வந்து இந்த தகவலை வெளியிட்டால் பெருமளவு பொதுமக்களுக்கு நன்மை விளைவிக்கும் அப்படின்னு வந்து நிரூபிக்கின்ற கடமை வந்து ஒரு மனுதாரருக்கு உண்டு. நம்ம அதை வந்து தகவல் இப்போ இந்த ஆணையத்தில் வந்து நம்ம ஒரு முன்மொழிஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த தகவலை வந்து பெற முடியும் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ வந்து உடனுக்குடனே வந்து நீங்கள் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.